இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூபிட்டர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நாளிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சாட்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம மத்தியிலே தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுமாறு சிஸ்டர் கீதாஞ்சலி சிஸ்டர் நம்மளோட கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சாட்சி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி கர்த்தருக்குள்ள கட்டப்பட்டது என்பதை குறித்து நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஸோ நம்ம சாட்சிக்குள்ள நேரடியா போகலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரோட கிருபையினால. சிஸ்டர், நீங்க உங்களை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட நேம் வந்து கீதாஞ்சலி. என்னோட கணவர் பேர் வந்து ராகவநாயகம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள். பெரியவ பேர் வந்து கனிமொழி, சின்னவ பேர் வந்து கயல்விழி. நாங்க வந்து ராயபுரத்துல இருக்கிற ஜீவ தண்ணீர் சபைக்கு சுமார் 17 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்து குடும்பத்துல இருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. இன்னைக்கு குடும்பமா சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம், சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு சில காரியங்களை இந்த நாள்ல உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லும் போதே சொன்னீங்க, நீங்க ஒரு ஹிந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுத்து ஒரு தொட்ட அந்த ஒரு பாயிண்ட், அததான் அந்த மிட் பாயிண்ட் அப்படின்பாங்க, நடுப்பகுதி. சோ அந்த நாளை குறிச்சு கூட இந்த நாளிலே எங்க கூட சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை தொட்ட நாள் எதுன்னு சொன்னா, இன்னைக்குமே அது என்னோட பார்வையில இருக்குது. அந்த நாள் எனக்கு சுமார் ஒரு 10 வயது இருக்கும். என்னோட ஃபேமிலி பார்த்தோன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நான். ஒரு அழகான ஃபேமிலி. நான் ரொம்ப செல்ல பொண்ணும் கூட வீட்டில். அதோடு கூட என்னை சுற்றிலும் வந்து என்னோட சித்தப்பா அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் எங்கள் வீட்டை சுற்றியே தான் இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னோட சித்தப்பா பிள்ளைகளோட தான் நான் சேர்ந்து விளையாடுறது, ஸ்கூல் போகிறது எல்லாமே. அந்த நாட்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண நாட்கள். நாங்கள் ரோட்டில் விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் சித்தப்பா பிள்ளைகளோட நானும் சேர்ந்து ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்னோட கடைசி 2 சித்தப்பா மட்டும் அவங்களோட வாலிப நாட்களில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்த நாட்கள் அது. அதில் ஒரு சித்தப்பா வந்து அவர் பேர் தேவ அன்பு, இன்னொருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தாருன்னு சொன்ன இல்லைங்களா, அவர் பேர் சேகர். தேவ அன்பு சித்தப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டை அன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. நாங்கள் ரோட்டில் தான் விளையாடுறோம். அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு எல்லாரும் வாங்க, நாங்கள் ஒரு 20 பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்போம். எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரும் உட்கார வச்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் 5 o'clock கூட்டிகிட்டு வந்தவர் வந்து ஆக்சுவலாக சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு அன்னைக்கு அவரோட வாயிலிருந்து தான் இயேசு அப்படின்றத நான் கேட்குறேன். அந்த எங்கள் சித்தப்பா கூட்டிகிட்டு வந்து அந்த அண்ணா பேர் வந்து இயேசு பாதம். இன்னைக்கு பெரிய ஊழியக்காராக இருக்காங்க அவங்க. அவர் தான் வந்து அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவ பற்றி எங்களுக்கு அந்த 20 பிள்ளைங்களையும் உட்கார வச்சு சொல்லி கொடுத்த அதில் ஒருத்தியா நான் இருந்தேன். அந்த முதல் டைம் கேட்கும் பொழுதே என்னோட இருதயத்தில் ஏசப்பா வந்துட்டார். அது இன்னைக்கு என்னால் சொல்ல முடியும். அன்னைக்கு அது எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு தெரியும் எனக்கு. ஏசப்பா என்னோட இருதயத்தில் வந்த நாள் என்னோட 10 வயசு. அழகா சொன்னீங்க. உங்களுடைய 10 வயசுல ஏசப்பா உங்களுடைய இருதயத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருதயத்துல வந்திருப்பாரு, இருந்தாலும் நமக்கு ஏசப்பா குறிச்சதான அந்த காரியங்கள் அவரு உங்களோட டைரக்டா உங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆனதுன்னு ஒரு நாள் இருக்கும். கண்டிப்பா. அதாவது உங்களுக்கு அந்த ரட்சிப்பு அப்படின்ற ஒரு அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு அந்த இடத்துல தொடப்பட்டிருக்கும். சோ அதை குறிச்சு எங்க கிட்ட சொல்லுங்களேன் சிஸ்டர். 10 வயதுல அந்த சண்டே ஸ்கூல் போன நாட்கள் எனக்கு தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் எங்கள் சித்தப்பா வீட்டு மாடியில் அந்த சண்டே ஸ்கூல் நடக்கும். ரொம்ப ஆர்வமாக போனேன். அந்த 5 o'clock வருதுன்னா அதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு வாஞ்ச போயிட்டு முன்னாடி உட்காந்துருவேன். ஆண்டவரோட வசனத்தை ஒரு வாரம் ஒரு வசனத்தை சொன்னால் அடுத்த வாரம் அதை படிச்சுட்டு வந்து அங்கே சொன்னோன்னா ஒரு ஸ்கெட்ச் பென் ஒன்று கிஃப்டாக கொடுப்பாங்க, இல்லை ஒரு பென்சில். எனக்கு அதை வாங்கணும், எப்படியாவது அதை வாங்கணுன்றதுக்காகவே அதை படிச்சுட்டு போயிட்டு சொல்லிட்டு ஆளாக நான் அதை வாங்குவேன். அப்படி தான் வந்து 11 years 12 years 13 years வரலுமே ரொம்ப ஆர்வமாக நான் போனேன். சின்ன சின்ன வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. பாடல்கள் மூலயமா இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன். ஆனால் 13 வயசுல என்னோட வாலிப நாட்கள் வரும் பொழுது என்னோட பேரண்ட்ஸ் வந்து போதும் நீ போனது, இதுக்கு மேலே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சண்டே ஸ்கூல்லே நான் போகல. மற்ற பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால போக முடியலையே. அதே மாதிரி என்னோட சுபாவம் என்னன்னா, அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை
அதை அப்படியே கீழ்ப்படிவேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்குவேன். என்னோட விருப்பத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே நமக்கு எது நன்மைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்க நானும் போல. அப்படியே என்னோட 13 வயதுல இருந்து 21 வயது எனக்கு வந்து திருமணம் ஆக போகுது. அதுல இருந்து வீட்டுல ஃபேமிலியில அந்த ஹிந்து பூஜை பண்றது, கோவிலுங்களுக்கு போறது எல்லாமே நான் போறேன். ஆனா எங்க போனாலும் எந்த விக்கிரகத்தை பார்த்தாலும் எந்த ஒரு கடவுளுமே என் இருதயத்துல இல்ல. அங்க போனாலும் ஏசப்பான்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். சிலையை தான் நான் பார்ப்பேன். அந்த வயசுல என்ன கேட்கணும் போது அதை பார்த்துட்டு நான் கூப்பிடுற வார்த்தை ஏசப்பா. ஏசப்பா மட்டும் என்னோட இருதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டாரு. அதே மாதிரி நான் எழுதுற எக்ஸாம்ஸ் பேப்பர் ஷீட்லாம் கண்ணுக்கே தெரியாம மேல எடுத்த உடனே ஒரு கிராஸ் போடாம நான் எழுதுனதே கிடையாது. ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஆகட்டும், 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம், ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனாலும் சிலுவை இல்லாம நான் அது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியாது. எங்க போடுவேன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கு ஏசப்பா, எப்பவுமே எல்லாத்துக்குமே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள அவர் இருந்துட்டார். ஆனா அதை வந்து என்னால வெளிப்படுத்த முடியல. மேரேஜ் பண்ணாங்க, ஹிந்துல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. 21 இயர்ஸ்ல மேரேஜ் ஆச்சு. 1999ல மேரேஜ் ஆச்சு. 2000ல என் பெரிய பொண்ணு பிறந்தா. என்னோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லா தான், ஆசீர்வாதமாக தான் ஆண்டவர் வச்சிருந்தார். இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள போலனாலும் என்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டாரோ அன்னையிலேருந்து என் லைஃப்ல எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருந்தது. அந்த ரட்சிப்பை என்னைக்கு நான் உணர்ந்தேன் அப்படின்னா 2006ல நான் அதை உணர்ந்தேன். 2006ல வந்து என்னோட ரெண்டாவது பொண்ணு கன்சீவா இருந்தா. அவளுக்கு ஒரு 6 மாசம் என்னோட வயிற்றுல இருந்தா. அன்னைக்கு நைட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்தே அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, டைமுக்கு சாப்பிட மாட்டான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் நைட்டு வந்து அவருக்கு வாய் புண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை போட்டுட்டு படுத்தாங்க. படுத்துட்டு மிட் நைட்ல வந்து எழுந்துட்டு எனக்கு ஏதோ பண்ணுது, ஒரு மாதிரி கேரா இருக்கு அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறமா நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. எடுத்தப்போ ஒன்றுமே இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் பார்த்தா அந்த மாதிரி பிரச்சனை மிட் நைட்டில் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சது. அடிக்கடிக்கு வர ஆரம்பித்தோடனே சரி, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்டேயும் நாங்கள் போனோம். நியூராலஜிஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம், ஏன்னா எடுக்கிற எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் தான், ஹெல்த் வைஸாக எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள், இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எப்போ வரும் அப்படின்னா, அவர் நைட்டு தூங்கும் பொழுது மட்டும்தான் திடீர்னு எழுந்துக்குவார். எழுந்துட்டு எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக வேர்த்து போகுது, மற்றபடி அவருக்கு சொல்லவும் தெரியாது. நாங்கள் உடனே டாக்டர் கிட்ட போயிடுவோம். இந்த பிரச்சனை வந்து எனக்கு அவர் கண்டினியூவாக அவரோட ஹெல்த்தில் இருந்தபோது எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா, நான் ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு, ஒரு பெரிய பிள்ளை இருக்கா. இன்னொன்று இதை வந்து என்னால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா அதான் எனக்கு வந்து எல்லாமே. நான் எது ஷேர் பண்ணுறதுனால எங்கள் அம்மா கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு ஏதோ கஷ்டம்னா எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா கிட்ட என்னால் சொல்ல முடியல. அப்போ தான் வந்து நான் இருதயத்தில் ஏசப்பாவை தேடுறேன். ஏசப்பா நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, முட்டி போடுறேன். அப்போ தான் முட்டி போடுறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் முட்டி போடுறேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, டாக்டர் கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஏன் அப்படி ஆகுது நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நிறைய இருதயத்தில் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். நான் முட்டி போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் போனால் மார்னிங் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நார்மலாக தான் இருப்பார். நிறைய நாட்கள் நான் தூங்காமல் இருந்திருக்கேன். ஏன்னா இவர் எப்போ எழுந்திருப்பாருன்னு தெரியாது, அந்த மாதிரி முழிச்சுட்டே இருப்பேன் நான். என்ன நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்து, அதாவது வெளியில ஷேர் பண்ணிட்டோன்னா நமக்கு தெரியாது, ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போது அப்போதான் ஆண்டவர் வந்து எனக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா என்னோட இருதயத்தில் இருக்கிறாருன்னு நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஹிந்து ஃபேமிலின்றதுனால என்னால் அதை வெளிப்படுத்தவே முடியாது. ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட என்னால் வெளிப்படுத்த முடியாது. யாருக்கும் தெரியாம
ஜெபிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்ட போனப்போ அவர் சொன்னார் அவருக்கு ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலாக அவருக்கு பிஸ்னஸ்ஸு, அவர் அட்வொகேட் கூட, அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தான் அவருக்கு அப்படி ஆகுது. மற்றபடி ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, ஹார்ட்வேர்லுமே கூட செக் பண்ணியாச்சு, அவர் ஃபிசிக்கலாக நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் இதை நான் கடந்து வர்றதுக்குள்ள என்னோட இருதயத்தில் அப்படி ஒரு பயம், அது என்னால் இன்னைக்கு வரலும் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளை வயித்துல இருக்குது, அவர் அந்த மாதிரி எழுந்துக்கும் போது அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நிற்பார். எனக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியல, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது, எனக்கு சொல்ல தெரியலன்னுவார். அந்த மாதிரி இருக்கும்போது யாராக இருந்தாலும் என்ன பயம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பயம். அதுக்கப்புறம் இயேசுப்பா கிட்ட ஒன்று தான் நான் ப்ரேயர் பண்ணேன். இயேசுப்பா, என் கணவர் வந்து எங்கள் அம்மா என் மேலே எப்படி உயிராக இருந்தாங்களோ அதே தான் என் கணவரும். ரொம்ப அன்பு, அவரோட அன்புக்கு நான் வைக்கிற அன்பு நிச்சயமாக அவ்வளோலாம் நான் வைப்பேனான்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ ஒரு அன்பு. அதனால் எந்த சூழ்நிலையுமே அவரை வந்து என்னால் இழக்கவே முடியாது. எனக்கு அவரை நீங்கள் மீட்டு கொடுங்க, நான் வந்து உங்களோட மக, அது எனக்கு சொல்ல தெரியல, நான் இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டேன். அப்போது கடைசியாக ஒரு டாக்டர் ஆண்டவர் எங்கள் கண்ணில் காமிச்சார். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த அப்புறமா அவர் ஒரே ஒரு டேப்லெட் 1 மந்த்துக்கு கொடுத்தாரு. ப்ளஸ் அவர் சொன்ன விஷயம், மார்னிங் 5:30க்கு எழுந்து நீங்கள் 2 பேரும் 40 மினிட்ஸ் வாக் போங்க அப்படின்னாங்க. இவ குழந்தை சின்னவ பிறந்துட்டா, அவளை படுக்க வச்சுட்டு மார்னிங்கு பெரிய புள்ள படுத்துட்டு இருப்பா, நான் எழுந்து வாக்கிங் போயிடுவேன் அவரை கூட்டிகிட்டு. கரெக்டாக அவர் சொன்னது 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்த மந்த் நான் போகும்போது நீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு ஒன்று மேலே இனி டேப்லெட் வேணாம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அதுலேருந்து இவர் டேப்லெட்டே எடுக்கலை, எதுக்காகவே டேப்லெட் எடுக்கலை. அந்த அல்சர் பிரச்சனைக்காக கூட அவர் டேப்லெட் எடுக்கல. அவரோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் வந்து நான் கேட்ட பிரகாரம் என் கணவருக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு ராத்திரியும் நல்லா தூங்கினேன். அந்த மாதிரி அவர் நைட்டில் எழுந்துக்கிறதும் கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் வந்து என்ன வந்து திரும்ப அவர் அண்டைக்கு கொண்டு வரதுக்காக இந்த சூழ்நிலையை அனுமதிச்சாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆண்டவரை நான் பிடிச்சிட்டு 2007 வரும்பொழுது 2007 ஜூலை 28 அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க. இதுலேருந்து நான் வெளியே வரும்பொழுது இன்னொரு ஷாக் நியூஸ் எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னா, மறிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சண்டே ஸ்கூல் போனேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பெண் பிள்ளை என்னதான் நிறுத்தினாங்க, என் தம்பியை நிறுத்தலை. அவன் தொடர்ந்து போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எங்கள் வீட்லேயே வந்து அவன் தான் ஆண்டவரை வந்து சிறு வயதுலேருந்து பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு பூஜைனாலும் கோவிலுக்கு போகிறதுனாலும் அவன் எதுக்குமே வரமாட்டான். அவன் ஆண்டவரோடு தான் இருந்தான். அவனோட ஜெபம் இருக்கு இல்லைங்களா, ஃபேமிலிக்காக அவனோட ஜெபம். அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அண்ணியும் எடுத்தோன்னா ஹிந்து குடும்பத்துலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து என்னை போல் சின்ன வயசில் சண்டே கிளாஸ் போய் ஆண்டவர் உள்ளவே இருந்திருக்காரு. வெளியில் சொல்ல முடியாமல் கல்யாணம் பண்ணி வந்துட்டு எங்கள் ஃபேமிலி உள்ள வந்தோன்னா எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம். அப்போது எங்கள் மாமியாரும் சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னோடனே அவங்கள வந்து எங்கள் அம்மாவோட சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் 2 பேருமே பேப்டிசமே எடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மாவும் அந்த விஷயத்தில் அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க. அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரேயர் அவங்களுக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பாக என்ன குறித்து தான் இருக்கும். எங்கள் வீட்டில் ஜெபிக்க என்னோட சூழ்நிலைகள் வந்து மாற்றினார் ஆண்டவர். அப்போ அம்மாவோட இழப்பை கேட்ட உடனே திரும்ப எனக்கு வந்து லைஃப் வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னோட வாழ்க்கையை அப்படியே இருளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அம்மா எப்படி மறித்தாங்கன்னா, மார்னிங் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சபைக்கு போனாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஒரு 3 மினிட்ஸ்லேயே அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஷாக் வந்து உடம்பு சரியில்லை படுத்துட்டு டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட இருதயம் ஏற்றுக்கும். ஒன்றுமே இல்லை, திடீர்னு ஃபோன் வந்து உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னும் போது என்னால் அந்த அதிர்ச்சியை வந்து ஏற்றுக்கவே முடியல. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சு இருப்பேன் நான். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு. என்னோட திருமணம் கூட அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்க. ஏன்னா திருமணம்லாம் எனக்கு அப்போல்லாம் என்னன்னு தெரியாது. எல்லாமே அம்மா அப்பா செஞ்சாங்க, இதுவும் அம்மா அப்பா செய்கிறாங்க அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்து கூட எதனால நான் எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்பேன், இது என்ன பண்ணணும், அது என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாமே. அந்த அம்மா இல்லைன்னு என் வாழ்க்கை வந்து அப்படியே டோட்டலாக இருட்டாயிடுச்சு.
என்னை சமாதானப்படுத்தவே முடியல. அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து இன்னும் வந்து நான் தேட ஆரம்பிச்சேன். அந்த இடத்த ஃபில் பண்ண யாராலையும் முடியாது. அதுக்கப்புறம் ஆண்டவரோட அன்பை வந்து நான் ருசி பார்க்க ஆரம்பிச்சேன். ருசி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சபைக்கு போகணும், ஆண்டவரை தேடணும், இன்னும் ஆண்டவரை தேடணும். வீட்லயே இருந்துட்டு என்னதான் வேதத்தை எடுத்து வாசிச்சாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு புரியாது. ஒரு சபைக்குன்னு போகணும் அப்படின்னு என் இருதயத்துல ஒரு வாஞ்சை இருந்தது. ஆனா என்னோட குடும்பத்துல இருந்து நான் எப்படி சபைக்கு போக முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். ஏசப்பா, நான் சபைக்கு போகணும். நான் கிச்சன்ல சமைச்சிட்டே இருப்பேன். சண்டே எங்கேயோ ஒரு சபையில ஆராதனை நடக்கும். அந்த பாடல் வரிகள் என் காதுல விழும். அது வந்து நான் சண்டே கிளாஸ்ல பாடின பாட்டு, அது என் இருதயத்தை ரொம்ப அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பாடல் வரி அதை சமைச்சிட்டே அதை கேட்டுட்டே நான் பாடிட்டே இருப்பேன். நான் எப்போ ஏசப்பா சபைக்கு போவேன்? நான் எப்போ உங்களை வந்து அந்த மாதிரி ஆராதிப்பேன்? என்னால எப்படி முடியும்? நான் இந்த குடும்பத்துல இருக்கேன்னு. அதே மாதிரி என்னோட ஃபேமிலியில எல்லாருமே அன்பாதான் இருப்பாங்க. மாமியாரும் சரி, மாமனார் சரி, எனக்கு 2 நாத்தனார், ஒரு மச்சனை, எல்லாருமே அன்பாதான் இருப்பாங்க. அம்மா வீட்டு சைட்லயும் எனக்கு பெரிய ஃபேமிலி, மாமியார் வீட்டு சைட்லயுமே எனக்கு பெரிய ஃபேமிலி. இவங்களெல்லாம் வந்து எதிர்த்துக்கிட்டோ நான் போவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டோலாம் என்னால் வரவே முடியாது. என்னோட இருதயத்துல என்னெல்லாம் நான் யோசிச்சேனோ, என்னெல்லாம் பேசணும்னா எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தார். சிஸ்டர், நீங்க சொன்னீங்க நீங்க ஒரு ஹிந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க, எல்லாம் ஓகே. இதை தாண்டி உங்களுடைய சூழ்நிலை பார்த்தா அது ரொம்ப பெருசு. ஆக்சுவலி நீங்க வாக்குப்பட்ட போன குடும்பமும் சரி, நீங்க வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பமும் சரி, அவங்க யாருமே வந்து தேவன இயேசுவை பத்தி அறியாத ஜனங்கள். அதில் மத்தியில உங்களுடைய மன விருப்பம் என்னவா இருந்துச்சுன்னா நீங்க ஆலயத்துக்கு போகணுன்றது. இதை எல்லாவற்றையும் தாண்டி நீங்க எப்படி ஆலயத்துக்கு போனீங்க, யார் மூலியமா போனீங்க, ஆண்டவர் உங்களை எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாருன்னு கூட எங்க மத்தியில இந்த நேரத்துல நீங்க பகிர்ந்து. நிச்சயமா பிரதர், நான் வந்து சபைக்கு போகணும்னு ரொம்ப வாஞ்சியா இருந்த அந்த நேரத்துல என்னோட கணவருக்கு 2 சகோதரிகள். பெரியவங்க பேரு சுஜாதா, தங்கச்சி பேர் வந்து தாமரை. ஒரு நாள் அவங்க தாமரை வந்து அவங்களுக்கு யாரோ சொல்லி ஒரு பெண்கள் கூடுகைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னையும் வந்து அவங்க அதை கூட்டிட்டு போனாங்க. ஆனா வீட்டுல யாருக்கும் தெரியாது நான் அவங்கள கூட்டிட்டு போறானேன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பெண்கள் நடக்கிற ஜெபம், அதுக்கு நான் போனேன். போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சொல்லவே முடியாது, அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் தெரியாம போயிட்டு இருந்தோம். அந்த வாரத்துல ஒரு நாள் தான் நடக்கும், போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல 2011 நவம்பர் மந்த் என்னோட தம்பி வந்து இப்போ நான் வந்து கொண்டிருக்கிற சபையில பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அவனோட கிராஜுவேஷன் நவம்பர் மந்த். அந்த கிராஜுவேஷனுக்கு வந்து என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டுருந்தான். அப்போ நான் அந்த கிராஜுவேஷனுக்கு தான் இந்த சபைக்கு வந்த அன்னைக்கு தம்பியோட கிராஜுவேஷன்லாம் பார்த்தேன். முடிச்சுட்டு பாஸ்டர் அப்போதான் வந்து டீனா சிஸ்டர் பார்க்குறேன், பாஸ்டரை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அப்போ தான் நான் பார்க்குறேன். பார்த்துட்டு போகும்போது டீனா சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க, வாங்க சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அவங்க கிட்ட பேசிட்டு போனது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் மீட் பண்ணுறேன். ஆனால் அவங்க பேசிட்டு சொன்ன வார்த்தை வந்து சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் வந்துட்டு எனக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் சபைக்கு போகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட நாத்தனாருக்கும் வந்து நான் பேசினேன், நம்ம போகலாமா அப்படின்னு. சரி போகலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம லிவிங் வாட்டர்ஸ் சர்ச் வந்து பொஷவாக்கத்தில் இருந்தது. பாஸ்டர் சந்தோஷ் தான் அப்போ பாஸ்டர். நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். எங்கள் நாத்தனார் வந்து 2 வீலர் டிரைவ் பண்ணுவாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அப்போதான் சபையில் ஃபுல் ஆராதனை. உள்ள நுழையும் போது ஒரு பயம் எனக்கு, ஏன்னா எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ஆராதனைக்கு நாங்கள் உட்காந்துட்டு முதல் பாட்டு பாடுறாங்க. என் கண்ணுல இருந்து அப்படி ஒரு கண்ணீர். என்னன்னா எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் தெரியும். அது என்ன பாட்டுன்னா மகிழ்வோம். அந்த பாட்டை பாடின உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம சபைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், என்ன பாடுவாங்கன்னு தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நமக்கு அந்த பாட்டு எனக்கு ஃபுல்லாவே தெரியும். அது எல்லாரும் ஆராதனையில பாடும் பொழுது என்ன அறியாம ஒரு கண்ணீர். நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கே போய் நான் மைக்கை பிடிச்சி சாட்சி சொன்னேன். சாட்சி நேரத்துல போயிட்டு நான் சாட்சி சொன்னேன். அந்த நாள் வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுல இருந்து தொடர்ந்து நாங்க 2 பேரும் சபைக்கு வர ஆரம்பிச்சோம். முதல்ல நாங்க 2
2 பேர் தான் வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா ஆரம்பத்துல என் கணவரும் வந்து எப்படி நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போவீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கூட அவங்க தங்கச்சியும் இருந்ததுனால தனியா நான் இல்லை இல்லையா, 2 பேரையும் சேர்ந்து தானே கேட்கணும். அதனால வந்து எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தைரியம். ஆண்டவர் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, பயப்படாதே பயப்படாதே. ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் பொழுதே பயப்படாதே பயப்படாதே. அது எங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்க சபைக்கு வர ஆரம்பிச்சோம். அடுத்தது அவங்களுக்கு 2 பிள்ளைகள், எனக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சோம். பிள்ளைகளும் வந்து சண்டே கிளாஸ்ல ரொம்ப ஆர்வமா கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பிச்சோம். நீங்க ஆலயத்துக்கு வந்தது குறித்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர். அதாவது அதை நீங்க சொல்லும் போதே உங்களுடைய முகத்திலே அதோட சந்தோஷத்தை என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ஞானஸ்தானம்னு ஒரு விஷயம் நம்ம இதுல உண்டு. ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்றது அந்த உறுதி, அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கூட எங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா பிரதர். வில்லிவாக்கத்துல எங்க அண்ணி சர்ச்ல மலேசியால இருந்து ஒரு பாஸ்டர் வராரு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு அந்த பாஸ்டர் மெசேஜ் தரும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஒரு டைரி எடுத்து எழுதுங்க, எழுதிட்டு அதை மூடி வச்சிருங்க, ஜெபிச்சுட்டு மூடி வச்சிருங்க, ஆண்டவர் அதை நிச்சயமா ஒரு நாள் நிறைவேற்றுவாரு, அன்னைக்கு நீங்க ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு அவரோட வாழ்க்கையில நடந்த சாட்சிகளை ஷேர் பண்ணி இந்த விஷயத்த சொன்னார். நான் உடனே வீட்டுக்கு வந்து நான் ஒரு டைரி எடுத்து, இசப்பா நான் பேப்டிசம் கொடுக்கணும், என்னோட சூழ்நிலைகளை பார்த்தா வாய்ப்பே கிடையாது, ஆனா நீங்க நடத்துவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு எழுதிட்டு அந்த டைரியை மூடி பீரோ லாக்கர்ல வச்சுட்டேன், யாருக்கும் தெரியாம. சொல்ல போனா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல திடீர்னு மந்த்ஸ் கூட இருக்காது, வீக்ஸ் தான் இருக்கும். பாஸ்டர் எனக்கு கால் பண்ணி சிஸ்டர் நீங்க பேப்டிசம் எடுத்துக்கிறீங்களான்னு. எனக்கு ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷம், எனக்கு ஏசப்பாவே கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நம்ம டைரியில எழுதி வச்ச காரியம் பல வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு தானே நம்ம யோசிச்சோம். நான் எதுவுமே பேசல பாஸ்டர் கிட்ட. ஓகே பாஸ்டர்ன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றதுன்னா தெரியவே தெரியாது. சொல்லிட்டு டே ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு 2 டேஸ்லேயே சொல்லிட்டாரு, இந்த டே அப்படின்ட்டு நீங்க ராயபுரம் வந்துருங்க. அப்புறம் இதே கேள்வி என்னோட சிஸ்டர்லா கிட்டயும் கேட்டிருக்காங்க. சிஸ்டர்லா வந்து இல்லை இப்போ வேண்டாம் பிரதர், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்காக அவங்க வந்தாங்க, வீட்டுக்கு தெரியாம. நாங்கள் 2 பேரும் கிளம்பி வந்துட்டோம். வரும்பொழுது ஆட்டோவில் வந்து ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சு. இன்னும் எங்களோட பயம் அதிகமாச்சு. ஏன்னா வீட்டுக்கு தெரியாம ஒரு விஷயத்த செய்யறோம்னாலே ஒரு பயம் வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஆட்டோ பஞ்சர் ஆனோன்னு இன்னும் பயம் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்ப வேற ஆட்டோ பிடிச்சி ராயபுரம் வந்துட்டோம். ஆண்டோட கிருபையில நான் நினைச்ச மாதிரி அன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன முழுசா ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு அன்னைக்கு உயிர் தெழ வச்சாரு. அந்த நாளை ஏன் என்னால் மறக்க முடியாதுன்னு சொன்னேன்னா பிரதர், நான் பேப்டிசம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். நான் தூங்கலை, நான் ஒரு வெளிச்சத்தில் இருக்கேன். அதாவது தரிசனமோ கனவோ அதெல்லாம் இல்லை, என் கண்ணு திறந்தே தான் இருக்கு. நான் ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். பிசாசானவன் நேராக என் முன்னாடி வந்து என்னை விட்டு நீ எப்படி போறன்னு நான் பார்க்குறேன். கனவு இல்லை, அந்த பிசாசை நேராகவே நான் பார்த்தேன். நீ என்ன அதாவது அப்போ நான் உணர்ந்த விஷயம்னா, இவ்வளோ நாள் வந்து பிசாசு என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்கான். அன்னைக்கு வந்து ஆண்டவர் என்னை அதை விடுவிச்சு வெளிச்சத்தின் பிள்ளையா என்னை மாத்திட்டாரு அப்படின்னு நான் நல்லா உணர்ந்தேன். பிசாசு அந்த கேள்வி கேட்டதுக்கு கூட அதை பார்த்தும் நான் பயப்படலை, அந்த கேள்விக்குமே நான் பயப்படலை. எனக்குள்ள இருதயத்தில் ஒரு வெளிச்சமும் ஒரு சந்தோஷமும் என்னை ஆண்டவரோட பிரசனை வந்து என்னை அப்படி நிரப்பி இருந்தது. அதுதான் நான் பேப்டிசம் எடுத்த நாள். அன்னையிலேருந்து இன்னே வரலாம் பிசாஸ் எவ்வளோ போராடிட்டு இருக்கான், ஆனால் ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோட இருந்து அவன் கிட்ட போராடி ஜெயத்தை தான் எனக்கு ஆண்டவர் இந்த நாள் வரலும் கொடுத்துட்டு இருக்கார். அவன் கேட்ட மாதிரியே நீ எப்படி என்னை விட்டு போற அப்படின்றதுக்கு அநேக போராட்டங்கள் என் வாழ்க்கையில கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் வந்து எந்த இடத்துலையுமே என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இன்னே வரலாம் ஆண்டவர் என்னை சாட்சியாக தான் நடத்தி கொண்டு வர்றாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமாவே நீங்க ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையா நீங்க இந்த நாள்ல இருக்கிறீங்க. நீங்க
நீங்க சொன்னீங்க சிஸ்டர் அழகா, அதாவது பிசாசானவன் உங்களுடைய நேர்முகமா நின்று பேசின போது கூட நீங்க வந்து அதுக்கு எதுக்குமே பயப்படாம தயங்காம ஆண்டவருக்காக நிலைச்சு நின்னீங்கன்னு. நம்ம என்னதான் ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நின்றிருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை சூழ்நிலைகள் நிறைய நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீங்க சொன்ன விதத்திலே கண்டிப்பா தெரியும் எனக்கு, நீங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி கடந்து வந்தீங்க, ஆண்டவர் அந்த நேரத்துல உங்க கூட இருந்து அதை எப்படி கடக்க கிருபை பாராட்டினாரு. இந்த நாள்லயும் கூட ஆண்டவருக்குள்ள நீங்க நிலைச்சு இந்நாள் வரைக்கும் அதுல நிலைச்சு நிக்கிறீங்க. சோ அதை பத்தி கூட எங்க நேயர்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சிஸ்டர். நீங்க கண்டிப்பா பிரதர், ஆண்டவரோட நெருங்க நெருங்க பிசாசு நம்மளோட அதிகமா போராடுவான். அந்த மாதிரி தான் அநேக காரியங்கள்ல போராடி ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். சபைக்கு வந்து கொண்ட நாட்கள்ல எங்க 2 பிள்ளைங்க, நாத்தனார் 2 பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். எங்க நாத்தனார் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க 2 வீலர் வச்சிருக்கிறதுனால எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க 4 பிள்ளைங்கள கூட்டிட்டு போவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் பஸ்ல வந்துடுறேன், நீங்க போங்கன்னுவேன். ஆனா என் கணவர், நான் உங்களுக்கு சொன்னல, ரொம்ப அன்பு, என்னை எங்கேயுமே தனியாலாம் போகவே விட மாட்டாரு. அவர் பின்னாடியே 2 வீலர் எடுத்துட்டு வந்து நான் டிராப் பண்றவான்வாரு. ஏறி உட்காந்துட்டு சபைக்கு போற வரலுமே என்னை திட்டிகிட்டே தான் வருவாரு. சபை உள்ள இறங்கிட்டு நான் ஹாப்பியா போவேன். ஏன்னா ஆண்டவருக்காக நான் எவ்வளோ என்ன வேணாலும் திட்டு என்ன பண்ணாலும் அதை தாங்கிக்கிற அந்த பலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். ஒரு நாள் அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்பொழுது அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு இந்து குடும்பம், பைபிள் எடுத்துட்டு சபைக்கு போறாங்க. அவருக்கு ரட்சிப்பை குறித்து தெரியாது. அதனால சபையில ஒரு வாட்டி இறக்கி விடும் பொழுது, நீ போயிட்டு வா, நான் என்ன பண்ற பாருன்ட்டு ரொம்ப கோபமா சொன்னாங்க. என்னால் அது அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயத்தை கொடுத்துச்சு. அப்புறம் சபை உள்ள ஆராதனை உள்ள போனேன். போயிட்டு ஆராதிக்கும் பொழுது பயங்கரமா அழுகுறேன். எசப்பா, இவர் இப்படி சொல்லிட்டு போனாரு, என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு எல்லாம் சபை எல்லா காரியமும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வர ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே உள்ள வர, அவர் காலையில சொன்ன அந்த வார்த்தை வீட்டுல என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் போனா, நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க வீட்டுல வந்து விக்கிரகங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டு ஃபுல்லா எல்லாமே இருக்கும். நான் போறதுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டு இருக்காரு. நான் போகும்போது அந்த ஸ்டாண்டையே கழட்டின்னு இருக்காரு. எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பயம். என்னடா இவர் கோவத்துல எடுக்கிறாரா, எப்படி எடுக்கிறாருன்னு தெரியல. காலையில வேற இப்படி சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு எங்க மாமியாரை கூட்டிட்டு வந்தேன். நான் இருந்தது 2nd ஃப்ளோரு, எங்க மாமியார் 1st ஃப்ளோர்ல இருந்தாங்க. அம்மான்னு தான் கூப்பிடுவேன் நான். அம்மா கொஞ்சம் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்த அப்புறம் அவங்க பார்த்தாங்க, இவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் என்னடா பண்ற நீ? என்னன்னா, அதான் சர்ச்சுக்கு போயிட்டாங்களே, இதெல்லாம் எதுக்கு இனிமே அப்படின்னாங்க. சரிடா, அது இருந்துட்டு போட்டோம், அது என்ன பண்ணுது அப்படின்னா, இல்லை இனிமே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதாவது பிசாசு விதைக்கிற விதைய ஆண்டவர் வந்து எல்லா காரியத்திலுமே என் கணவரை வச்சே தான் வந்து அதுல இருந்து எனக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. நானா பண்ணா கூட அதை பண்ண முடியாது என்னால. ஆண்டவர் வந்து அவர் மூலயமா தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சாரு. அதோட விக்கிரகம் ஒரு தெய்வம் இல்லைன்றத ஆண்டவர் எனக்கு வந்து நிரூபிச்சிட்டாரு. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த விக்கிரகத்துக்கிட்ட இருந்து நான் முழுமையா எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என் கணவர் அதுல இருந்து கொண்டு வந்துட்டார். அது அந்த நாள்ல இருந்து இன்ன நாள் வரல விக்கிரகத்துக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க மாமியார் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. இந்த நேரத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் பிரதர். அம்மாவோட மரணம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எங்க மாமியார் அப்போ உட்காந்து சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க அம்மா சர்ச்சைக்கு தான் போனாங்க, செத்து போயிட்டாங்க, அதனாலதான் அவன் பயப்படுறான் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மரணமும் ஜீவனும் அது ஆண்டவரோட அனுமதியில தான் ஒரு மனுஷனுக்கு வருமா. அதுவும் வந்து சரீரத்துக்கு தான் மரணம். ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க சபைக்கு போக போக நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து அது தெரியல, அதனால பேசுறாங்க. அப்ப நான் அவங்களுக்கு வந்து அதை சொன்னேன், இல்லம்மா இன்னைக்கு எங்க அம்மா மரித்தாலும் ஆண்டவரோட கூட இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவரையும் நான் சந்திப்பேன், எங்க அம்மாவையும் நான் சந்திப்பேன். நான் சபைக்கு போறதுனாலயோ பேப்டிசம் எடுத்ததுனாலயோ நான் செத்தெல்லாம் போக மாட்டோம்மா, நீங்க பயப்படாதீங்க. இதை தான் நான் என் மாமியாருக்கு சொன்னேன். அவங்களும் வந்து ஒன்றும் சொல்லலை, சைலண்டா போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த விக்கிரகம்ன்றது எங்க வீட்டுள்ள வரவே இல்லை. எந்த பூஜையோ அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் நடத்துறத பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதை அவங்க உணர்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இசப்பா, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நீங்க தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறமா முக்கியமா எங்க
மாமியாருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் அவங்கள தான் என்னோட தாய் ஸ்தானத்தில் நான் வச்சிருக்கிறேன். மரித்த எங்கள் அம்மாக்காக நான் கண்ணீர் விட்டதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஜீவனோடு கூட எங்கள் மாமியாரோட ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கணும் ஒரு தீர்மானம் எடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து எங்கள் மாமியார் வந்து அவங்களோட இருதயத்தில் ஒரு கவலை, பயங்கரமான கவலை. அவங்க என் கூட படுத்துட்டு இருந்தாங்க வந்து. அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் காலையில் என் கூட சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க நான் வரவே மாட்டேன்னாங்க. இல்லை நீங்கள் என் கூட ஒரே ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்து நான் இந்த சபையில் தான் ஒர்ஷிப் அப்போது பயங்கரமாக அழுகுறேன். நான் இசப்பா நான் எவ்வளோ போராடினேன். இந்து குடும்பத்திலேருந்து நீங்கள் என்னை வந்து என்னை தேடி வந்து ரட்சித்தீங்க. ஆனால் அது ஹிந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் பிரதர். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நாளும் வந்து இது எப்படி, ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழணும்னு நமக்கு தெரியும். பிரியமில்லாத காரியங்கள் தான் நடக்கும். அந்த இடத்துல தான் நம்ம நிற்கணும். அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவரே தான் இறங்கி வந்து உதவி செய்யணும். ஆனால் எனக்கு ஆண்டவர் செஞ்சார். மாமியார் வந்தாங்க. அப்போது அவங்கள நான் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். உங்களோட ஆலயத்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சப்பா ரட்சிப்பு உங்களுடையது. இவங்களை நீங்கள் ரட்சித்தீங்கன்னா நிச்சயமாக வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் என்னை அறியாமல் அப்படி ஒரு கண்ணீர். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு எங்கள் மாமியார் பேப்டிசம் எடுத்து சபைக்கு மாத்திரம் இல்லை, சபையில் நடக்கிற எல்லா கொடுகைக்கும் போயின்னு இருக்காங்க. அதோடு கூட அதிகாலையில் ஜெபம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே இன்னைக்கு எங்கள் மாமியார் எழுந்து ஜெபிக்கிற சத்தம் மேலே கேட்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து தீமையும் ஆண்டவர் வந்து நன்மையாக எனக்கு வந்து மாற்றி கொடுத்தாரு. என்னோட நாத்தனார் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து யாருமே வந்து ஒரு விசுவாசியாக இல்லை. ஆண்டவர் வந்து எல்லாருமே வந்து ஊழியத்தில் பங்குள்ளவர்களாக தெரிந்து கொண்டார். அவங்கவுங்க இருக்கிற சபையில் ஒரு தூண்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அவங்களும் வந்து இன்னைக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டோட காரியத்தை எடுத்து செய்கிறவர்களாக ஆண்டவர் வந்து மாற்றிருக்காரு. எனக்கு மச்சனை ஒருத்தர் சொல்லியிருந்தீங்களா, மச்சனும் அப்படிதான். ஒரு நாள் வாங்க சபைக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு நாள் உள்ளே வந்தார். இன்னைக்கு குடும்பமாக அவங்களும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொன்னேன், யாருமே விசுவாசிகளாக வாழலை. ஆண்டவரோட ஊழியத்தை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் சயின்ஸ் குரூப் படித்ததுனால இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு பார்க்க தெரியும். இதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஒரு 2 days ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் திட்டினாங்க, ரிப்போர்ட் வந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சியா நீ வீட்லேயே வச்சு